வருந்தவான் 14 அன்னைக்கு பேபி ஜான் படத்துல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் என்ன படம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்த தெறி படத்துடைய அபிஷியல் ஹிந்தி ரீமேக் தான் இந்த பேபி ஜான். இந்த படத்துல வருண் தவானுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இந்த ரோலுக்கு இதுக்கு முன்னாடி அனுஷ்கா சர்மா, ஜான்வி கபூர் இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியா தான் கீர்த்தி சுரேஷை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படம் ரேப் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டீசர்ல பாக்குறதுக்கு தெறி படம் மாதிரியே ஃபீல் ஆகல. ஆனா கடைசியில வர அந்த குட்டி ஷூட் அவுட் போர்ஷன் மட்டும் பார்க்க கொஞ்சம் தெறி மாதிரி இருந்தது. மத்தபடி அந்த டான் மாதிரி போய் ஒரு சேர்ல உட்காந்து இருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டான் படத்தை ரீமேக் பண்ற மாதிரி தான் அது. ஐ மீன் டான் படத்தை இல்ல, தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாக்கள்ல வந்த டான் படங்களை ரீமேக் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பெரிய சேர், அதுக்கு பின்னாடி கத்தி, துப்பாக்கி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய டான் படம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது இது தெறி படத்தோட அபிஷியல் ரீமேக் அப்படின்னு. அண்ட் இந்த படத்துக்கு அட்லி தான் கோ ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல இருந்து இதுக்கு முன்னாடி வந்த எந்த ப்ரொமோஷனல் வீடியோஸ்லயோ, போட்டோஸ்லயோ, போஸ்டர்ஸ்லயோ கீர்த்தி சுரேஷை காட்டவே இல்லை. இந்த படத்துல இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்புற வீடியோஸ், அப்புறம் அவங்க எங்க போறப்ப வரப்ப பேபி ஜான் படத்துல இருந்து போறாங்க, பேபி ஜான் படம் முடிச்சுட்டு போறாங்க, அந்த மாதிரி சொல்லி வந்த சில வீடியோஸ்ல மட்டும்தான் இவங்க பேபி ஜான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தெரியும். அதாவது ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தெரியும். அப்படி இருக்கிற நிலையில இப்பதான் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல இருந்தே ஒரு அபிஷியல் வீடியோல இவங்க தெரியுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் கிளாமரா தெரியுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறாங்க. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுறாங்களா இல்ல உங்க கண்ணுக்கும் அப்படி தெரியுறாங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. இதை மத்த ஹீரோயின்ஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கும். ஆனா இதை கீர்த்தி சுரேஷ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது ஸ்கின் ஷோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இதை மத்த ஹீரோயின்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நார்மல். இதெல்லாம் ஒரு கிளாமர்னே சொல்ல முடியாது. ஆனா கீர்த்தி சுரேஷோட ப்ரீவியஸ் படங்களையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் கிளாமரா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி படங்கள்ல இதை விட அதிகமா கிளாமர் இருக்கலாம். ஏன்னா இது பாட்டு, இந்த பாட்டுல கண்டிப்பா கிளாமரான ட்ரெஸ் தான் போட்டாகணும். படத்துல மோஸ்ட்லி ஹோம்லியா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமந்தா கேரக்டர் அந்த படத்துல வந்து ரொம்ப ஹோம்லியா காட்டியிருப்பாங்க. பாட்டுல மட்டும் தான் கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். மத்தபடி படத்துல ஹோம்லியா தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏமி ஜாக்சன் கேரக்டரும் படம் ஃபுல்லா ஹோம்லியா தான் வருவாங்க. பாட்டுல மட்டும் தான் கொஞ்சம் கிளாமரா ஆடுவாங்க. அந்த வகையில இந்த படத்துல ரொம்ப கிளாமரால நீ பண்ண முடியாது. ஒருவேளை சமந்தா கேரக்டரா இருந்தால் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கறதுனால இருக்காதுன்னு நாம் பிலீவ் பண்ணலாம். பட் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ தெறி படம் ஒரே டைம்ல தெலுங்கு, ஹிந்தின்னு 2 லாங்குவேஜ்ல ரீமேக் ஆயிட்டு இருக்கு. தமிழ் படம், அதுவும் நல்லா வந்த ஒரு படம், அதர் 2 லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆகுதுனாலே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போன பாதி படங்களை கொலையா கொண்டு இருக்காங்க. இந்த பேபி ஜான் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடவே அட்லிக்கோ ப்ரொடியூசரா இருக்காரு இல்லையா, அவரோட படம் அப்படிங்கறதுனாலே கொஞ்சம் பார்த்து பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா உஸ்தாத் கபர் சிங்கோட டீசர் பார்க்கும்போது எல்லா டீசர்லயுமே கொஞ்சம் தெரி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா படம் வரும்போது தான் தெரியும் இது தெரியா வருமா இல்ல வேற ஏதாவது ஒரு படமா பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்றது. ஏன்னா நம்ம பவன் சிங்கான பவர் கேரக்டரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பவன் சிங்கா, பவன் கல்யாணா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இஷ்டத்துக்குன்னு மாஸ் எலமெண்ட்ஸ் இறக்குவாங்க. ஆல்ரெடி தமிழ்லயே இந்த படம் மாசா தான் இருக்கும். அவங்க இன்னும் டபுள் மாசா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஓவர் பில்டப்ஸை எந்த அளவுக்கு ஓவரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கிளாஸ் అంటే సైజు కాదు సైన్యం. இந்த பேபி ஜான் படத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான மீட்டர்ல செட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? இந்த படத்துக்கு ஏன் நாங்க ஈகரா வெயிட் பண்ணோம்? நாங்க தான் தமிழ்லயே இந்த தெறி படத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை ஹிந்திக்காரங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.